ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஆர்கே ஹோம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, சுவையான டேஸ்டியான ஹெல்த்தியான பருப்பு குழம்பு. பருப்பு குழம்பு அப்படின்னனும் எல்லோரும் ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு போயிடாதீங்க. நம்ம ரெகுலராக செய்கிற மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் இருக்கும். பருப்பே பிடிக்காதுன்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு கூட ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னாக்கா திரும்பவும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கட்டி கொடுக்குற லஞ்சை திரும்ப அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர குழந்தைங்களுக்கு கூட மேத்தி சப்பாத்தியும் இந்த பருப்பு குழம்பையும் கொடுத்து விட்டிங்கனாக்கா வீட்டுக்கு வரும்போது டிஃபன் பாக்ஸை காலியாக தான் எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த பருப்பு குழம்பு அந்த அளவுக்கு டேஸ்டியாக மட்டும் இல்லை, குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டாகவும் இருக்கும். ஏன்னா இதில் அதிகமான ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. இவ்வளோ பில்டப் பண்ணுறனால இந்த குழம்பு செய்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்காதீங்க. ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் அதே சமயம் நல்லா ஹெல்த்தியாகவும் இந்த பருப்பு குழம்ப செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பருப்பு குழம்பு வைக்கிறதுக்கு நான் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். துவரம்பருப்பு இந்த மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப்பு எடுத்திருக்கேன். துவரம்பருப்பை சமைக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க. இந்த பருப்பு குழம்பு துவரம்பருப்பில் மட்டும் இல்லை, மைசூர் பருப்பில், மூணு தாளில் எல்லாத்துலேயுமே செய்யலாம். அடுத்து இது கூட 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு பெரிய ஸ்பூன்ல 2 ஸ்பூன் ஆயில், ஒரு ஸ்பூன் உப்பு. இந்த பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி. பருப்பு வேக வைக்க சுடு தண்ணி சேர்த்துக்கீங்க. இந்த பருப்பை நீங்கள் குக்கர்லேயும் வேக வைக்கலாம். நான் இன்னைக்கு இந்த பாத்திரத்துலேயே வேக வச்சுக்கிறேன். நல்லா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இந்த மாதிரி ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 7லேருந்து 8 கிராம்பு, ஒரு 7லேருந்து 8 ஏலக்காய் இதை போட்டு இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை இந்த மாதிரி ஒரு உரலில் போட்டு நல்லா இதை பவுடரை இடிச்சுக்குங்க. இந்த மாதிரி நல்லா பொடியாக தட்டி எடுத்துக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு பவுலில் 1/2 கப்பு தயிர், 1/2 கப்பு ஃப்ரெஷ் க்ரீமு, 1/2 கப்பு பால், காசி ஆற வச்ச நல்லா திக்கான பாலாக எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நல்லா இப்படி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பால், தயிர், ஃப்ரெஷ் க்ரீமு இதை இந்த பருப்பு கூட சேர்த்திடலாம். கேஸை சிம்மில் வச்சுக்கோங்க. சேர்த்திட்டு இது நல்லா ஒரு வசை இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ஏலக்காய், கிராம்பு அதை இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சு அதில் இப்படி ஜலிச்சுட்டு அது கூட சேர்த்திக்குங்க. இந்த மாதிரி ஜலிச்சு சேர்த்திக்குங்க. இந்த ஏலக்காவோட தோலெல்லாம் வேண்டாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு இதை சேர்த்திட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு இப்போ நல்லா இந்த மாதிரி கொதிச்சிருச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு வெத்தலையை இப்படி சென்டராக வச்சுருங்க. இந்த மாதிரி ஒரு சார்கோலில் இந்த வெத்தலை மேலே வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி புகை வரும்போது இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பருப்பை ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சாக்கோலை எடுத்துருங்க. இந்த வெத்தலையில் இருக்கிற இந்த நெய்யை இந்த பருப்போடவே இப்படி இது பண்ணி விட்டுட்டு எடுத்துருங்க.
நம்ம வெத்தலையை எடுத்துட்டு இந்த மூடியை வந்து ஓப்பன் பண்ணி வைக்கக்கூடாது, க்ளோஸ் பண்ணியே தான் வைக்கணும். அந்த வெத்தலையோட ஃப்ளேவரோடு இருந்தால் தான் இந்த டிஷ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து இந்த மாதிரி ஒரு பேனை வச்சுக்கோங்க. பேன் வச்சு நல்லா கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கோங்க. இந்த பேனில் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் கொஞ்சம் ஹீட் ஆனணும். அதில் ஒரு 4 பிரியாணி இலை, பிரியாணி இலை சேர்த்திட்டு லைட்டாக இதை கொஞ்சம் வதக்கி விடுங்க. அடுத்து இது கூட 1 ஸ்பூன் ஜீரகத்தை சேர்த்திட்டு இந்த மாதிரி நல்லா எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு கைப்பிடி அளவு பூண்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் இது கூட சேர்த்திட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கணும். அதில் ஒரு 7லேருந்து 8 பச்சை மிளகாய் அதையும் இது கூட சேர்த்திட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் அதையும் இது கூட சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு கொஞ்சம் நல்லா இப்படி கலந்து விடுங்க. அடுத்து இது ஓப்பன் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச இந்த மசாலையை இதோட சேர்த்திடலாம். சேர்த்திட்டு அது கூடவே 1 ஸ்பூன் பட்டர் அதையும் சேர்த்திட்டு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி வச்சிருங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இதை ஓப்பன் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட சுவையான ஹெல்த்தியான தால் பருப்பு குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.